நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஆஹா! பிசினஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளும் கண்டிப்பா பண்ணணும். பட் திங்கட்கிழமையில இருந்து பண்றேன். 1ஆம் தேதியில இருந்து பண்றேன். அடுத்த வாரத்துல இருந்து பண்றேன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஃபிரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பவாவது தான் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாரி, எதிர்பார்க்கிற டைம்ல கிடைக்காது. கரெக்ட்டா நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்காது. கரெக்ட்டுங்களா? வாய்ப்பு அப்படிங்கிறது திடீர்னு தான் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டோட அரசர். ஓகேங்களா? நீங்க ஒரு நாட்டோட அரசர். அந்த நாட்ட ஆண்டுட்டு இருக்கிறீங்க. திடீர்னு உங்க நாட்டு மேல நைட்டோட நைட்டா ஒரு பக்கத்து நாட்டுக்காரன் வந்து படையெடுத்துறான். பக்கத்து நாட்டுக்கால அரசர் வந்து உங்க நாட்டு மேல படையெடுத்துறாரு. படையெடுத்து ஃபுல்லா இது ஓகேங்களா? அந்த அந்த போயிட்டு நீங்க பக்கத்து நாட்டுக்கார அரசர் நேரா உங்கள வந்து குத்துறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர்ட்ட போயிட்டு இல்ல இல்லப்பா நான் இன்னும் ரெடி ஆகல. நான் இன்னும் வந்து போருக்கு ரெடி ஆகல அப்படின்னு நீங்க அவர்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லிட்டு நீங்க சொல்லவே முடியாது. குத்திட்டு போயிருவான். கரெக்ட்டுங்களா? அது மாரிதான் வாய்ப்பு அப்படிங்கிறது அதான். வரும்போது நாம புடிச்சுக்கணும். நான் இன்னும் ரெடி ஆகல. வாய்ப்பு எனக்கு 1ஆம் தேதி வா. நான் 10ஆம் தேதி பண்றேன். கிடைச்ச வாய்ப்பு அன்னைக்கே பண்ணும். அப்பயே பண்ணு. இம்மீடியட்டா பண்ணு. இல்லைன்னா போயிரும். அவ்வளவுதான். எப்படி வந்து அ அ போர் வந்து திடீர்னு தான் நடக்குமோ, அதே மாரி தான் வாய்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில கடவுள் திடீர்னு தான் குடுப்பாரு. அந்த வாய்ப்ப யாரு கரெக்ட்டா டக்குன்னு எடுத்து அதுக்கேத்த மாரி வேகமா அடாப்ட் ஆயி வேகமா பண்றீங்களோ, அவங்க தான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? எடுத்து உருட்டிக்கிட்டு நான் நாளைக்கு பண்றேன், 1ஆம் தேதி பண்றேன், காது குத்து முடிஞ்சோனே பண்றேன், கல்யாணம் முடிஞ்சோனே பண்றேன், அக்காவுக்கு கல்யாணம், வீடு கட்டிட்டு இருக்கேன், காது குத்து. ஐயோ! கேட்க முடியல என்னால. ஓகேவா? தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வேகமா இருக்கீங்களோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு டீம் செட் ஆயிரும். இங்க நெறைய பேர் சொன்னாங்க இல்லையா? இங்க பேசின ஒரு சிலர் நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையாலுமே வந்து அவங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஏன்னா இங்க இங்க வந்து நம்ம டீம்ல சேர்றவங்க எல்லாருக்குமே நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நெட்வொர்க் லீடர் கிடையாது. எல்லாமே நம்ம டீம் மீட்டிங் ட்ரெய்னிங்லாம் பார்த்து பிசினஸ புரிஞ்சுகிட்டு, பக்குவப்பட்டு ரெடி ஆகுறாங்க. கரெக்ட்டுங்களா?